ஒரு கடலோர இராச்சியத்தில் ஏலன் என்ற இளம் நீதிபதி வசித்து வந்தார். அவரது அமைதியான இயல்பு மற்றும் சிந்தனைமிக்க வார்த்தைகளுக்காக போற்றப்பட்டு பதவியில் புதிதாக நியமிக்கப்பட்டவர். ஒரு நாள் பணக்கார நில உரிமையாளரான ரவி மற்றும் ஏழை மீனவரான செல்வம் ஏலனிடம் ஒரு தகராறில் வந்தனர். செல்வம் தனது படகு கட்டுவதற்காக தனது நிலத்திலிருந்து விறகுகளை எடுத்ததாக ரவி கூறி, செல்வம் என்னிடமிருந்து திருடினார், எனக்கு நீதி வேண்டும் என்றார் ரவி. செல்வம் பதிலுக்கு, புயல் என் வீட்டை அழித்தது, நான் கரைக்கு அருகில் விழுந்த கிளைகளை மட்டுமே எடுத்தேன், அவரது வேலியை கடக்கவில்லை என்றார். கிராமவாசிகள் முணுமுணுத்தனர். ஏலன் அமைதியாக அமர்ந்திருந்தார். பின்னர் அவர் சில கிராம பெரியவர்களிடம் நிலத்தை பார்வையிட்டு அவர்கள் பார்த்ததை விவரிக்கச் சொன்னார். அந்த நாளின் பிற்பகுதியில் பெரியவர்கள் ஏலனிடம் வந்து செல்வம் பயன்படுத்திய விறகுகள் ரவியின் வயல்களில் இருந்து வெகு தொலைவில் புயலில் சாய்ந்த ஒரு மரங்களிலிருந்து வந்தது என்று உறுதிப்படுத்தினர். ஏலன் கிராமவாசிகளை பார்த்து, நீதி செல்வத்தையோ அல்லது அதிகாரத்தையோ நோக்கி சாய்ந்துவிடக்கூடாது, உண்மையான தராசை போலவே அது உண்மையை மட்டுமே எடை போட வேண்டும் என்றார். மேலும் அவர் வழக்கை தள்ளுபடி செய்து செல்வத்தை குற்றமற்றவர் என்று அறிவித்தார். கிராமவாசிகள் ஏலனின் நியாயத்தை பாராட்டினர். கூட்டத்தில் இருந்த ஒரு வயதான ஆசிரியர் சிரித்துக்கொண்டே, சமன் செய்து சீர்தூக்குங் கோல் போல் அமைந்தொருபார் கோடாமை சான்றோர் கனி, தராசு முள் போல ஒரு பக்கம் சாய்ந்து விடாமல் நாணயமாக இருந்து நியாயம் கூறுவதுதான் உண்மையான நீதிபதிகளுக்கு அழகாம் என்பதற்கேற்ப ஏலன் தீர்ப்பளித்தார் என்று கூறினார்.